Hi all, welcome to Exam Edge YouTube channel. So, நேத்தே LCM HCFல 50 questions வரைக்கும் நம்ம நேத்தே பார்த்துட்டோம் இல்லையா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 51th questionல இருந்து தான் பார்க்க போறோம். So, first question இன்னைக்கான question என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. 7 மீட்டர் 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் ஆகிய நீளங்களில் மிகச்சரியாக அளக்கும் மிகப்பெரிய சாத்தியமான நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய சாத்தியமான நீளம் அப்படின்னா HCF தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மீட்டர் சென்டிமீட்டர் ரெண்டும் கலந்த மாதிரி தான் நமக்கு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஒரே யூனிட்ல மாத்தணும் இல்லையா? அப்போ 7 மீட்டர் நம்ம எப்படி எழுதலாம்? 700 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாமா? 700 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறமா 3 மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தினா நமக்கு என்ன வந்துடும்? 300 சென்டிமீட்டர் பிளஸ் 85, அப்போ 385 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். இங்க என்னது எனக்கு 1200 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். மீட்டர் சென்டிமீட்டரா மாத்திரப்போ அப்போ 1295. ஸோ இந்த மூணுக்கான HCF தான் எடுக்கணும். 700 385, அப்புறம் வேற என்ன இருக்கு? 1295. ஸோ அப்போ இது மூணுமே எனக்கு 5ஆம் வாய்ப்பாடுல போகுமா? ஸோ 5ஆம் வாய்ப்பாடுல எழுதுறப்போ 1ல 5 மிச்சம் 2 4 5 ஆர் 20. ஸோ 0 அப்படின்னு வந்துடும். 7ல 35 மிச்சம் 3 7ல 35. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? 2ல 10 மிச்சம் 2 5ல 25 4. ஸோ 259 அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் காமனா திரும்ப எனக்கு 7 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ 20 அப்படின்னு இருக்கும். ஸோ இது 1 1 3 7s are 21. ஸோ ரிமைனிங் 4 49 அப்படின்னா 37. இதுக்கப்புறம் எனக்கு இந்த மூணு காமனா எந்த டேபிளையும் டிவிசிபிள் ஆகாது. அப்போ HCF என்னது? 5 into 7. ஸோ 35 தான் நம்மளுடைய HCF. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 42 மீட்டர் 49 மீட்டர் மற்றும் 63 மீட்டர் நீளமுடைய 3 மரக்கட்டைகள் அதே நீளமுடைய பலகைகளாக பிரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பலகையின் மிகப்பெரிய நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 42 49 63 இத எனக்கு மிகப்பெரிய நீளமா பிரிக்கக்கூடிய பலகை என்னது? அதாவது இங்கேயும் HCF தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய. ஸோ HCF. அப்போ இது மூணு எனக்கு 7ஆம் வாய்ப்பாடுல போகுமா? 6 7s are எனக்கு 42, 7 7s are 49, 9 7s are 63. இப்போ 6 7 9 3 காமனா வேற எந்த டேபிளையும் போகாது. அப்போ என்னுடைய HCF வந்து 7 மீட்டர். அடுத்த கேள்வி. 3 வெவ்வேறு கொள்கலன் வெவ்வேறு தன்மையுடைய திரவங்களாலான பால் மற்றும் நீரின் கலவையை கொண்டுள்ளன. அவற்றின் அளவீடுகள் முறையே 403 434 மற்றும் 465 கிலோ. அனைத்து வெவ்வேறு அளவுகளையும் சரியாக அளக்கும் மிகப்பெரிய அளவு என்ன? ஸோ மிகப்பெரிய அளவு HCF தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 403 434 465. ஸோ இதுக்கான HCF கேக்குறாங்க. ஸோ இது ஆப்ஷன்ல இருந்து பாருங்க 7 31 41 இருக்கு. இது 7ஆம் வாய்ப்பாடுல அடிபடுமான்னு பாருங்க. 403/7 அப்படின்னு போடுறப்போ எனக்கு என்ன வரும்? 7 5s are 35 மிச்சம் 5. ஸோ 53 அப்படின்றது எனக்கு 7ஆம் வாய்ப்பாடுல வகுப்படாது. அப்போ 7 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ 31வது வாய்ப்பாடுல ட்ரை பண்ண போறோம். 1ல 31 அப்படின்னா ரிமைனிங் 9. ஸோ 93. 31 into 3னா 93. அடுத்தது 1ல 31 அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 அப்படின்னு இருக்கும். 124. ஸோ 124 எப்படி வரும்? 31 into 4 அப்படின்னு போடுங்க. 124 வந்துடும். ஸோ 14. அதுக்கப்புறம் 1ல 31 அப்படின்னா மிச்சம் எனக்கு என்ன இருக்கும்? 155 அப்படின்னு இருக்கும். ஸோ 31 into 5னா 155. இதுக்கப்புறம் 13 14 15 காமனா எதுலையும் டிவிசிபிள் ஆகாது. அப்ப என்னுடைய HCF வந்து 31 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்த கேள்வி. ஆசிரியரிடம் 1001 பேனாக்கள் மற்றும் 910 பென்சில்கள் உள்ளன. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரே எண்ணிக்கையிலான பேனாக்கள் மற்றும் ஒரே எண்ணிக்கையில் பென்சில்கள் கிடைக்க வேண்டும் எனில் மாணவரின் அதிகபட்ச எண்ணிக்கை எதுவாக இருக்கும்? இங்கேயே அதிகபட்ச எண்ணிக்கை HCF தான் கேட்டிருக்காங்க. ஸோ எதோட HCF? 1001 910 இதோட HCF தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க ஆப்ஷன்ல பாருங்க 91 910 1001 1911 அப்படின்னு இருக்கு. ஸோ இது ரெண்டும் காமனா 7ஆம் வாய்ப்பாடுல போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 7ஆம் வாய்ப்பாடு அப்படின்னா என்ன வரும்? 1ல 7 மிச்சம் 3 4ல 28 மிச்சம் 2. ஸோ 143. அதுக்கப்புறம் 7 டேபிள்ல 1ல 7 மிச்சம் 2. அப்போ 3ல எனக்கு 21. ஸோ 113 வந்துடும். இதுக்கப்புறம் இது காமனா நமக்கு எந்த டேபிள்ல டிவிசிபிள் ஆகும்? 13 டேபிள் ஆகுமா? 1ல 13 மிச்சம் 1. ஸோ 1 அப்படின்னு கிடைச்சிடும். இது வந்து 10 11 10 இதுக்கப்புறம் எந்த டேபிளையும் காமனா டிவிசிபிள் ஆகாது. ஸோ என்னுடைய HCF வந்து 13 into 7 அப்படின்னு வந்துடும். ஸோ 13 into 7 அப்படின்னா 21 to 91 அப்படின்றதான் நம்மளுடைய HCF. ஸோ ஆப்ஷன் A is the correct answer. அடுத்த கேள்வி. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர். ஸோ 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலம் உடைய ஒரு அறையின் கூரை வேய்வதற்கு
தேவையான மிக குறைந்த எண்ணிக்கை சதுர ஓடுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இதை மொத்தமா சென்டிமீட்டர்ல மாத்தினா என்ன வரும்? 1517 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 மீட்டர் அப்படின்னு 900 சென்டிமீட்டர். 900 + 2னா 902 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். எனக்கு இதுதான் வந்து ரூமோடைய சைஸ், அறையோட சைஸ். அந்த கூரையை வெய்வதற்கு எனக்கு அந்த ரூஃப் டைல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு எத்தனை ஓடுகள் தேவைப்படும்? சதுர ஓடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நம்பர் ஆஃப் டைல்ஸ் வேணும் அப்படின்னா என்னது? 15 17 × 902. லார்ஜஸ்ட் ஏரியா பை ஸ்மாலஸ்ட் ஏரியான்னு போடுவோமா? ஸோ ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் ஏரியா, ஸோ A × A அப்படின்னு போட போறோம். ஸோ இந்த AA அப்படின்றது இது ரெண்டத்தோட HCF-ஆவா தான் இருக்கணும் இல்லையா? ஸோ இது ரெண்டத்தோட HCF அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? லாங் டிவிஷன் மெத்தட்ல போடலாமா? ஸோ 902 15 17 அப்படின்னு லாங் டிவிஷன் மெத்தட்ல போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டா வேற ஏதாவது மெத்தட் இருந்தாலும் நம்ம போடலாம். ஸோ அப்போ இது லாங் டிவிஷன்ல நான் போட்டா இங்க 1 902 இருக்குமா? ஸோ 7ல 2 போனா 5, இங்க 1 15ல 9 போனா 6. ஸோ 6 15 902 அப்படின்னு இருக்கு. 1ல எனக்கு 6 15 அப்படின்னா இது 12, இது 9, இங்க என்ன பண்ணுவோம்? 8 அப்படின்னு இருக்கும். ஸோ 12ல 5 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 7, 9ல 1 போனா 8, 287 அப்படின்னு இருக்கும். இங்க 6 15 287 6 15 அப்படின்னா எனக்கு 3ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 3ல போடுறப்போ கண்டிப்பா இங்க 6 இது வந்து ஜாஸ்தியா தான் போகுது. 7 3s are 21 2 24 + 2 26 2 800 அப்படின்னு போயிடுச்சு. அப்போ 2ல தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 2லனா 14 1 17 1 574 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 2ல 574. அப்போ 5ல 4 போனா 1, 11ல 7 போச்சு அப்படின்னா 4. ஸோ 41 287. ஸோ 41 × 7 அப்படின்னு போடுறப்ப என்ன வந்துடும்? 287. ஸோ 0. அப்போ எனக்கு HCF என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 41. அப்போ இந்த A × A அப்படின்றது எனக்கு 41 × 41 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ 41வது வாய்ப்பாடுல நம்ம ஸ்ட்ரெயிட்டா இதை கேன்சல் பண்றோம் வைங்க. இதை கேன்சல் பண்ணலாம். 1ல 41. ஓகேவா? ஸோ 90ல 41 போச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? அங்க ஒரு 40, இங்க ஒரு 9, அப்போ 49 அப்படின்னு இருக்கும். ஸோ 492 அப்படின்னு வரணும். ஸோ 41ல 492 வரணும் அப்படின்னா எனக்கு 49 வரணும். ஸோ இது வந்து 41 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? அதுதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ 15 17 இது வந்து 902. இப்போ 41 டேபிள்ல இது ரெண்டும் போகணும். ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா இங்க எனக்கு கேன்சல் ஆயிட்டு என்ன வரும் அப்படின்றது தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் போட போறோம். ஸோ இப்போ 41 × 3 அப்படின்னு போடுறப்போ என்ன வந்துடும்? 123 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ 41 × 4ன்னு போடுறப்போ 164 இருக்கும். அப்போ இங்க 151 எடுக்கிறப்போ 3 அப்படின்னு எழுதுவோம். ஸோ 123 33 43 அப்புறம் ஒரு 8 வேற இருக்கு. அப்போ 28 287 வரணும். ஸோ 287 41 × 7 போடுறப்போ 287. அப்போ இது வந்து 37 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அடுத்து 41 போடுறப்போ 41 × 2 அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? 82. 82னா மிச்சம் திரும்ப 82 அப்படின்னு இருக்கும். ஸோ திரும்ப 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இதை நான் ரெண்டையும் கேன்சல் பண்றேன்னு வைங்க. இதை கேன்சல் பண்ணா எனக்கு 22 அப்படின்னு வரும். இந்த 41 இதையும் கேன்சல் பண்ணா 37 வரும். அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து என்னது? 37 × 22. இதான் ஆன்சரு. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் வச்சு எனக்கு ஆப்ஷன்ல போட முடியுமான்னு பாருங்க. 7 2s are 14. யூனிட் டிஜிட் 4 வச்சு ஆன்சர் பண்ணணும். ஸோ யூனிட் டிஜிட் 4 வச்சு அப்படின்னா ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி என்ன இருக்கு? 3 4 5 6 மற்றும் 8 ஆகியவற்றால் வகுப்படும் மிகச்சிறிய முழுமையான வர்க்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3 4 5 6 8 ஃபர்ஸ்ட் அதுக்கு மிகச்சிறிய எண் என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் மிகச்சிறிய முழுமையான வர்க்க எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 3 4 5 6 8 அப்படின்னு இருக்கா? ஸோ அதுக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 3 4 5 6 8 கரெக்டா? ஸோ 3 4 5 6 8 இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 3 டேபிள்ல போடுறோம் அப்படின்னா 1 4 5 2 8 அப்படின்னு இருக்கும். ஸோ திரும்ப 2 டேபிள்ல போடுறப்போ 1 2 5 1 4 அப்படின்னு இருக்கும். ஸோ திரும்ப 2 டேபிள்ல போடுறப்போ 1 1 5 1 2. இதுக்கப்புறம் எனக்கு காமனா எதுவும் இல்லை. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 5s are 10. இங்க 3 2s are 6 6 2s are 12 12 × 10 120. இதுதான் வந்து என்னுடைய எல்சிஎம். இல்லைன்னா எல்சிஎம் நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் இங்க என்ன இருக்கு? 2 ஸ்கொயர், அப்புறமா ஒரு 2 தனியா இருக்கு, அப்புறம் ஒரு 3 தனியா, ஒரு 5 தனியா இருக்கு.
இப்போ எனக்கு இது வகுப்படுற மாதிரி இருக்கக்கூடிய இதால வகுப்படுற மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு வர்க்க எண் தான் கேட்டுருக்காங்க. சோ அப்போ வர்க்க எண் அப்படின்னா என்னது, இதுவும் ஸ்கொயர்ல இருக்கணும், இதுவும் ஸ்கொயர்ல இருக்கணும், இதுவும் ஸ்கொயர்ல இருக்கணும்ல. அப்போ 2 ஸ்கொயர் ஏற்கனவே இருக்கு, இது 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர், அதுதான் ஆன்சர். சோ அப்போ இங்க என்னது 2 ஸ்கொயர் 4, இங்க 3 ஸ்கொயர் நமக்கு என்னது 9, அப்போ 4 இன்ட்டு 9, இங்க 2 இன்ட்டு 5னா 10 வந்துடும். இங்க 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், 10 இன்ட்டு 10 100 அப்படின்னு கிடைச்சிரும். அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3600. ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்து 12, 15, 20ஆல் வகுப்படும் மற்றும் அதன் முழுமையான வர்க்கமாகவும் இருக்கும் மிகச்சிறிய எண். அப்ப இங்க என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12, 15, 20க்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 12, 15, 20க்கு. ஸோ இது ரெண்டாம் வாய்ப்பா இல்ல மூணாம் வாய்ப்பால போடுறோம் அப்படின்னா என்ன வரும், 4, 5, அதுக்கப்புறம் 20 அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டாம் வாய்ப்பால போடுறோம் அப்படின்னா 2, 5, 10 அப்படின்னு இருக்கும். ஸோ திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடு அப்படின்னா 1, 5, 5 அப்படின்னு இருக்கும். ஸோ திரும்ப 5ல போடுறப்போ 1, 1, 1. அப்போ இங்க எல்சிஎம் என்ன வந்துருச்சு, 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 5. அப்போ எனக்கு இது வர்க்கங்களால் வகுப்பட வேண்டிய எண் என்ன வந்துடும், 2 ஸ்கொயர். ஏற்கனவே அது ஸ்கொயர்ல இருக்கு, அது அப்படியே இருக்கும். இங்க என்னது, எனக்கு 3 ஸ்கொயர் வேணும், அடுத்து இங்க 5 ஸ்கொயர் வேணும். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும், 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர்னா 100, எனக்கு 3 ஸ்கொயர் 9, அப்போ எனக்கு வகுப்படக்கூடிய எண் என்னது 900. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் ஒரு மணிக்கு அடிக்கும் ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் ஒரு மணி அடிக்கும். இரண்டாம் மணி ஒவ்வொரு 6 நிமிடத்திற்கும் ஒரு முறை அடிக்கும். 2 மணிகளும் காலையில் ஒரே நேரத்தில் அடித்தால் அடுத்த முறை 2 மணிகளும் ஒன்றாக அடிக்கும் நேரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ எனக்கு ஒன்றாக அடிக்கும் நேரம்னாலே எல்சிஎம் வந்துடும். அப்ப எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், 5க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 5க்கும் 6க்கும் எனக்கு எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், எனக்கு 2 மணி காலையில் ஒரே நேரத்தில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் காலையில எத்தனை மணின்ற டேட்டா மிஸ் ஆகுது. ஸோ அப்போ இங்க ஆப்ஷன் இங்க பின்னாடி இருக்கிறதுல டேட்டா ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். 58வது கொஸ்டின். ஸோ 58வது கொஸ்டின் இங்க என்ன இருக்கு, எனக்கு இரண்டும் ஒரே நேரம் வந்து 8:30 மணி. 8:30 மணிக்கு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே நேரத்துல ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இரண்டும் 6 முறைக்கு ஒரு முறை அடிக்கும். 2 மணிகளும் காலையில் 8 மணிக்கு ஒரே நேரத்தில் அடித்தால் அடுத்த முறை 2 மணிகளும் ஒன்றாக எப்பொழுது அடிக்கும், இதான் வந்து எனக்கு கொஸ்டின். இப்ப 5க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தா எனக்கு என்னது, இது ரெண்டும் கோப்ரைம் நம்பர், அதாவது இணை பகா எண்கள். அப்ப இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எனக்கு 5, 6 are 30 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா. சோ அப்ப 8 மணிக்கு ஒரே நேரத்துல ஒலிச்சிருக்கு அப்படின்னா 8:30க்கு என்ன பண்ணும், திரும்ப எனக்கு ஒரே நேரத்துல ஒலிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. இங்க 8 மணி அப்படின்றது நமக்கு டேட்டா மிஸ் ஆகுது. அடுத்த கொஸ்டின், 3 கம்பிகள் முறையே 64 சென்டிமீட்டர், 80 சென்டிமீட்டர் மற்றும் 96 சென்டிமீட்டர் நீளமுடையவை. ஏதாவது ஒரு கம்பியை உபயோகித்து சரியான எண்ணிக்கையில் அளக்குமாறு தேவைப்படும் மிக குறைந்த நீளமுடைய துணியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க மிக குறைந்த நீளமுடைய துணியானது. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, மிக குறைந்த அப்படின்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்னது, 64 சென்டிமீட்டர், 80, 96க்கு எனக்கு எல்சிஎம். 64, 80, 96க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சோ இப்ப இது வந்து ரெண்டாவது வாய்ப்பாடுல போகுமா. சோ ரெண்டாவது வாய்ப்பாடுல அப்படின்னு எழுதுனா இங்க என்னது 32, இது 40, இங்க 4ல 8 மிச்சம் 1, சோ 48 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடுனா 16, 20, 24. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடுன்னு எழுதுறப்போ 8, 10, 12 அப்படின்னு இருக்கும். சோ திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடு அப்படின்னா 4, 5, 6. இதுக்கப்புறம் ரெண்டாவது வாய்ப்பாடு அப்படின்னா 2, 5, 3 அப்படின்னு வந்துடும். சோ 2, 5, 3க்கு அப்புறமா எனக்கு காமனா இது எந்த டேபிள்லயும் 2, 5, 3 எனக்கு டிவிசிபிள் ஆகாது. சோ அப்ப இதோட நிறுத்திக்கலாமா. அப்போ என்னுடைய எல்சிஎம் என்ன வந்துடும், இதோட நிறுத்திக்கிட்டு இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 5 are 10, 10 into 3 30 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து 30 இன்ட்டு இங்க என்னது 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஸோ அப்போ 32 இன்ட்டு 3 அப்படின்னா என்ன வரும், 96, அப்புறம் ஒரு 0 இருக்கு. ஸோ 960 அப்படின்றது தான் நம்மளுடைய என்னது நீளமா இருக்கும். ஸோ 960. ஸோ இங்க என்னது 960 அப்படின்றது நான் இங்க யூஸ் பண்ணது எல்லாமே சென்டிமீட்டரை வச்சு யூஸ் பண்ணேன். ஸோ ஆப்ஷன்ல எனக்கு மீட்டரா இருக்கு. ஸோ மீட்டரா வரணும் அப்படின்னா டிவைடட் பை 100 அப்படின்னு போடணுமா. அப்போ 9.6 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அடுத்த கேள்வி என்ன இருக்கு? வெவ்வேறு சாலைகள் சந்திக்கும் 3 இடங்களில் சாலை பாதுகாப்பு விளக்குகள் வைக்கப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றும் 48 வினாடிகள், 72 வினாடிகள், 108 வினாடிகள் முறையே மாற்றம் அடைகின்றன. இவை மூன்றும் 8:20 மணிக்கு ஒரே இடத்தில் மாற்றம் அடைகின்றன எனில் திரும்பவும் எப்போது அவை மூன்றும் ஒரே இடத்தில் மாற்றம் அடையும்? ஸோ திரும்ப எனக்கு எப்போ ஒரே நேரத்துல மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இது வந்து ஒரே நேரம்னால எனக்கு எல்சிஎம் வந்துடும். ஸோ எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்? 48, 72, 108. ஸோ அப்போ 48, 72, 108க்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா ரெண்டாவது வாய்ப்பால்ல எழுதணும்னு வைங்க. 24, இங்க என்னது 36, இது வந்து 54. ஸோ திரும்ப ரெண்டாவது வாய்ப்பால்ல போறப்போ 12, இங்க என்னது 18, இங்க 2ல 4 மிச்சம் 1, ஸோ 27. இது வந்து 3 டேபிள்ல போகுமா? ஸோ 4, 6, 9. திரும்ப என்ன பண்ணலாம்? 2 டேபிள்ல போடுறப்போ 2, 3, 9 அப்படின்னு இருக்கும். ஸோ திரும்ப 3 டேபிள் அப்படின்னா 2, 1, 3 அப்படின்னு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் 2 1s are 2 3s are 6 இன்ட்டு இங்க 2 2s are 4. அதுக்கப்புறம் இங்க என்னது 3 2s are 6, 6 இன்ட்டு 3 இது என்னது 18 அப்படின்னு வந்துடும். ஸோ இது என்னது 24. ஸோ 24 இன்ட்டு 18 அதுதான் வந்து நம்மளுடைய எல்சிஎம்மா இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன யூனிட்ல இருக்கு? வினாடிகள் அப்படின்னு இருக்கு. ஸோ வினாடிகள் அப்படின்னா செகண்ட்ஸா? ஸோ இது வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்போ எனக்கு ஆப்ஷன் எதுல இருக்கு? எனக்கு மினிட்ஸ், ஹவர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ்ல இருக்கிறத நான் வந்து மினிட்ஸா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 60. திரும்ப ஹவர்ஸாவும் மாத்தணும்னா டிவைடட் பை 60. இப்போ இதை நான் வந்து 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது என்னது 3, 10 அப்படின்னு இருக்கும். திரும்ப என்ன பண்ணலாம்? இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20 அப்படின்னு இருக்கும். திரும்ப என்ன பண்ணலாம்? நான் வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 12, இது 10 அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இங்க என்னது 6, இது என்னது 5 அப்படின்னு இருக்கும். ஸோ 6/50 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 6/50 அப்படின்னா இப்போ ஏதோ யூனிட்ல சரியா வரல பாருங்க. எனில் திரும்பவும் எப்போது ஒரே இடத்தில் மாற்றம் அடையும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க இதை வந்து நான் இன்னொரு 60 மாற்றக்கூடாது, அதாவது ஹவர்ல மாற்றக்கூடாது, மினிட்ஸ்ல மட்டும் மாத்தினா போதும். ஸோ 24 இன்ட்டு 18 செகண்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சா? இதை மினிட்ஸ்ல மட்டும் மாத்துறேன் அப்படின்னா டிவைடட் பை 60 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை வந்து 6ஆம் வாய்ப்பால் அடிக்கிறோம் அப்படின்னா இது 4, இது 10 அப்படின்னு இருக்கும். 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறப்ப இங்க 2, இங்க 5 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க 18 into 2 36. ஸோ 36/5 அப்படின்னா 7ல 35. ஸோ 7 1/5 மினிட்ஸ் அப்படின்னு இருக்கும். 7 1/5 மினிட்ஸ்னா 7 மினிட்ஸ். 1/5 நான் செகண்ட்ஸா மாத்துறப்போ இன்ட்டு 60 என்ன வந்துடும்? 12 செகண்ட்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 7 minute 12 செகண்ட்ஸ். எனக்கு அது வந்து 8:20க்கு ஃபர்ஸ்ட் ஒன்று போல ஒலிக்குது அப்படின்னா எனக்கு 8:20க்கு அப்புறமா எப்போ ஒன்று போல ஒலிக்கும்? ஸோ 8:27 minutes 12 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ 8 மணி நேரம் 27 நிமிடம். ஆன்சர் என்னது? 12 வினாடிகளா? ஸோ 12 செகண்ட்ஸ் தான் வந்து எனக்கு என்ன பண்ணும்? ஒரே மாதிரி ஒலிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து தொடக்கத்தில் 6 மணிகளும் சேர்ந்து ஒலித்த பின்பு 2, 4, 6, 8, 10, 12 வினாடி என்ற கால இடைவெளியில் ஒலியை எழுப்புகிறது எனில் 30 நிமிடங்களில் எத்தனை மணிகள் சேர்ந்து ஒலித்திருக்கும்? எத்தனை மணிகள் சேர்ந்து ஒலித்திருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எனக்கு எவ்வளவு கேப்ல அது வந்து ஒலிக்கும்னு தெரியுமா? அதுக்கப்புறம் எனக்கு 30 நிமிஷத்துல அது எத்தனை முறை ஒலிச்சிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எதுக்கு எல்சிஎம்? 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு தான் எல்சிஎம். ஸோ 2, 4, 6, 8, 10, 12. இப்போ இங்க வந்து நம்ம 2 அப்படின்னு போட்டா என்ன வரும்? 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு இருக்கும். இதுக்கப்புறம் எனக்கு திரும்ப 2 அப்படின்னு போறப்போ 1, 1, 3, 2, 5, 3 அப்படின்னு இருக்கும். ஸோ திரும்ப 3 அப்படின்னு போடுறப்போ 1, 1, 1, 2, 5, 1 அப்படின்னு இருக்கும். இங்க 2 5s are 10, இது 2 2s are 4, 4 3s are 12. ஸோ அப்போ என்னுடைய எல்சிஎம் வந்து 120. இதெல்லாம் என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்க? வினாடி. வினாடினா செகண்ட்ஸா? 120 செகண்ட்ஸ். ஸோ 120 செகண்ட்ஸை மினிட்ஸா மாத்தினா டிவைடட் பை 60 which is equal to 2 minutes. அப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒலிக்குது. அப்போ 30 மினிட்ஸ்க்கு எனக்கு எத்தனை தடவை ஒலிக்கும்? 30/2 15 டைம்ஸ் வந்து எனக்கு ரிங் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு டைம் சேர்த்து ஒலிக்குமா? அப்போ 15 + 1 16 டைம்ஸ் எனக்கு என்ன ஆகும்? அது வந்து ரிங் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஒரு மின்னணுவியல் கருவியில் 60 வினாடிக்கு ஒரு முறை ஒலிக்கும். மற்றொரு கருவி 62 வினாடிக்கு ஒரு முறை. இவை இரண்டும் 10 மணிக்கு
சேர்ந்து ஒலித்தால் அடுத்த முறை இரண்டுமே சேர்ந்து விரைவாக ஒலிக்கும் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்னா எல்சிஎம் தான். ஸோ எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்? 60க்கும் 62க்கும். ஸோ இப்போ இது ரெண்டாம் வாய்ப்பால் எழுதுனா இது என்னது 30 31 இருக்குமா? ஸோ இதுக்கப்புறம் 30க்கும் 31க்கும் காமனா எதுவுமே இல்லை. அப்போ 2 × 30 வந்து 60, 60 × 31 அப்படின்னு போடணும். ஸோ 31 × 6 அப்படின்னா என்ன வந்துடும்? 186 அப்புறம் 0. ஸோ 1860 வினாடினா செகண்ட்ஸ். ஸோ இந்த செகண்ட்ஸை நான் மினிட்டை மாத்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிவைடட் பை 60னா 0 கேன்சல் ஆகிடும். அப்போ இது என்னது 31 minutes அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு 10 மணிக்கு ரிங் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்து 10:31க்கு எனக்கு என்ன ஆகும்? ரிங் ஆகும். ஸோ 10:31 ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்து ஏபிசி ஒரு வட்ட வடிவ மைதானத்தை சுற்றி ஓடுவதற்கு ஒரே நேரத்தில் ஒரே திசையில் தொடங்கினர். அனைவரும் ஒரே புள்ளியில் தொடங்கி ஏ 252 வினாடிகளிலும் பி 308 வினாடிகளிலும் சி 198 வினாடிகளிலும் ஓட்டத்தை நிறைவு செய்தனர் எனில் மீண்டும் அனைவரும் தொடக்க புள்ளியில் மீண்டும் சந்திக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். ஸோ இங்கே என்ன பண்ணணும்? எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ எதுக்கான எல்சிஎம்? 252, 308, 198க்கு. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணிட்டு எனக்காக கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்றீங்களா? ஸோ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டு எனக்கு எவ்வளவு நேரம் கழிச்சு ரிப்பீட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிரும்ல. ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகே, ஸோ என்ன ஆன்சர் அப்படின்றத சால்வ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு? 1 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள வட்டத்தை ஏ, பி மற்றும் சி மூவரும் முறையே 10 மீட்டர் நிமிடத்திற்கு, 20 மீட்டர் பெர் நிமிடம் மற்றும் 40 மீட்டர் நிமிடம் என்ற வகையில் நடக்கின்றனர். சோ 1 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள வட்டத்தை, சுற்றளவு அப்படின்னா பெருமீட்டர். சோ அந்த பெருமீட்டர் தான் என்னுடைய லென்த்தா இருக்கும் இல்லையா? சோ அது என்னது? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். இத வந்து ஏபிசி 3 பேரும் வந்து எனக்கு நடக்கிறாங்களோ ஓடுறாங்களோ ஏதோ பண்றாங்க இல்லையா? சோ மூவரும் முறையே 10 மீட்டர் பெர் மினிட், 20 மீட்டர் பெர் மினிட், 40 மீட்டர் பெர் மினிட் அப்படின்னு நடக்கிறாங்க. 10, 20, 40 மீட்டர் பெர் மினிட்ல எனக்கு நடக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுதான் வந்து எனக்கு டேட்டா இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரே திசையில் நடக்க தொடங்கினால் எச்சமயத்தில் மூவரும் ஒரே இடத்தில் ஒன்று கூடுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ ஒரே இடத்தில் ஒன்று கூடுவர் அப்படின்னா எனக்கு எல்சிஎம் மூவரும் ஒரே நேரத்தில். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இது வந்து எவ்வளவு நிமிஷத்துல எனக்கு கவர் பண்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்போ அது தெரியறதுக்கு என்ன பண்ணணும்? 1000 மீட்டர் டிவைடட் பை 10 மீட்டர் பெர் மினிட் அப்படின்னா எனக்கு என்னவாயிடும்? எனக்கு ஆன்சர் மினிட்ல கிடைச்சிருமா? மீட்டர் கேன்சல் ஆகி. ஸோ அப்போ வந்து 100 நிமிஷத்துல எனக்கு என்ன பண்றாங்க? இவங்க கிரவுண்டை சுத்துறாங்க. இவங்க 1000/20 அப்படின்னு போட்டா எனக்கு என்ன பண்றாங்க? 50 நிமிஷத்துல கிரவுண்டை சுத்துறாங்க. இங்க என்னது? 1000/40 அப்படின்னு போடுறப்போ இங்க என்ன வந்துடும்? 25 நிமிஷத்துல எனக்கு கிரவுண்டை சுத்துறாங்க. அப்ப இங்க எல்சிஎம் எடுக்க வேண்டியது 100, 50, 25க்கு நான் எல்சிஎம் எடுக்கணும். சோ இப்ப இப்படி எல்சிஎம் எடுக்கிறப்போ 5ஆம் வாய்ப்பால் எடுக்கிறோம்னு வைங்க. இது என்னது? 20, இது 10, 5 அப்படின்னு வந்துடும். திரும்ப 5 டேபிள் எடுக்கிறப்போ 4, 2, 1 அப்படின்னு இருக்கும். ஸோ திரும்ப 2 டேபிள் அப்படின்னா 2, 1, திரும்ப 2 டேபிள் எழுதுறப்போ 2. ஸோ அப்போ 2 5 2 2 இருக்கு. அப்ப எனக்கு எல்சிஎம் என்ன வந்துடும்? 100 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 100 மினிட்ஸ்க்கு அப்புறமா எனக்கு 3 பேரும் ஒரே இது மாதிரி ஒரே நேரத்துல மீட் பண்றாங்க. ஸோ 100 மினிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 நிமிடங்களுக்கு பிறகு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 336, 240 மற்றும் 96 புத்தகங்கள் கொண்ட 3 செட்டு புத்தகங்கள் முறையே எல்லா புத்தகங்களும் பாட வரிசையாக அடுக்கப்பட வேண்டும். மேலும் ஒவ்வொரு அடுக்கும் ஒரே உயரமாக இருக்க வேண்டும். சோ ஒவ்வொரு அடுக்கும் ஒரே உயரமா இருக்கணும் எனில் மொத்த அடுக்குகளின் எண்ணிக்கை. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். HCF இதை கண்டுபிடிச்சா எனக்கு ஒவ்வொரு அடுக்குலையும் எனக்கு ஒரே நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளவு வைக்கணும்னு தெரியும். அப்புறம் எத்தனை அடுக்குகள் தேவைப்படும் அப்படின்றத நம்ம அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம். சோ 336, 240. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 336, 240. அடுத்த புக் என்னது? 96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இது 3 விதமான புக்கை தான் நான் அப்போ அடுக்க போறேன். இப்ப எனக்கு என்ன வேணும்? HCF வேணும் ஃபர்ஸ்ட். இப்போ 2 டேபிள்ல பண்றோம் அப்படின்னா 1ல 2 மிச்சம் 1, 6ல 12 மிச்சம் 1, 8. அடுத்து 1 2 0 அப்படின்னு இருக்கும். 4ல 8 மிச்சம் 1, ஸோ 48. திரும்ப 2 டேபிள்ல பண்றப்போ 84, இங்க 60, இது 24. ஸோ திரும்ப 2 டேபிள் அப்படின்னா 42, 30, இது 12. திரும்ப 2 டேபிள் அப்படின்னா இது 21, 15, இங்க 6. ஸோ இதெல்லாம் 3 டேபிள்ல போகும். ஸோ 3 டேபிள்லனா 7, 5, இங்க என்ன இருக்கு? 2 அப்படின்னு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் எனக்கு இது 3 காமனா எதுலையும் வகுப்படாது. அப்ப என்னோட HCF வந்து 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 3 48. ஸோ HCF வந்து எனக்கு 48.
அப்போ எனக்கு ஒரு வரிசையிலையும் எனக்கு 48 புத்தகங்கள் இருக்க போகுது. இப்போ எத்தனை வரிசை அப்படின்னு தெரியணும்னா 336/48, 240/48, 96/48 அப்படின்னு போட்டீங்கன்னா எனக்கு மொத்தமா எத்தனை வரிசை அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ 48 × 2 அப்படின்னா 96, இது கேன்சல் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து இது என்ன பண்ணலாம், நான் 24 வாய்ப்பாடுலாம் கேன்சல் பண்றேன் அப்படின்னா இது என்னது 10, 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க வந்து 5 அடுக்குகள் இருக்கணும். அப்போ இது 48 × 6 வேணும் அப்படின்னா 8ல யூனிட் டிஜிட் 6 வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 8 8னா 64 வந்துடும். ஸோ 8 7s are 56, ஸோ 8 7s are 56, 5 இது 28 + 5 336. அப்போ இது வந்து 7 வந்துடும். அப்போ மொத்தம் எத்தனை ரோ தேவைப்படுது, 7 + 5 + 2 மொத்தம் 14 வரிசை எனக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு வரிசையிலையும் எனக்கு எவ்வளவு புக் இருக்கும், 48 புக் இருக்கும். ஸோ 14 வரிசை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது எஸ்எஸ்சியில மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நமக்கு யூபிஎஸ்சிலையும் கேட்குறாங்க. இந்த டைம் நமக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற கொஸ்டின் தான் இதெல்லாம். அடுத்து 77, 147 மற்றும் 252 எண்கள் வகுக்கும் பொழுது ஒரே மீதியை கொடுக்கும் மிகப்பெரிய எண். ஸோ ஒரே மீதியை அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லீவ் சேம் ரிமைண்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ 77, 147, ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், 77, 147, 252 லீவ்ஸ் சேம் ரிமைண்டர் அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும், அடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும், அடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும். அந்த மைனஸ் பண்ணி வரக்கூடிய 3 நம்பருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஸோ அப்படிதான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு ஒரே மீதியை கொடுக்குற மிகப்பெரிய எண்ணுக்கு ஆனா ஹெச்சிஎஃப் நம்ம எடுக்கணும். சரியா? இப்போ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்றேன்னு வைங்க, 147, 77 அப்படின்னா எனக்கு 70 அப்படின்னு இருக்கும். அடுத்து இங்க 252, 147 அப்படின்னு மைனஸ் பண்ணா என்ன வந்துடும், 252, 147னா 12, இங்க 4 அப்படின்னா இது வந்து 5, ஸோ 0, 105 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். 252, 77 இது ரெண்டையும் மைனஸ் பண்றோம் வைங்க, 252, 77. ஸோ இங்க 12, 4 அப்படின்னா இது வந்து 5, 14, ஸோ 175 அப்படின்னு இருக்கும். இப்போ எனக்கு ஹெச்சிஎஃப் வந்து 70, 105, 175க்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஸோ இப்போ இது 5 டேபிள்ல அப்படின்னா இங்க என்ன வந்துடும், 1ல 5 மிச்சம் 2, ஸோ 14, ஸோ 2, 1 அப்படின்னு இருக்கும். 3ல 15 மிச்சம் 2 அப்படின்னா 35 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இது 3 எனக்கு 7 டேபிள்ல போகுமா, 2, 3, 5 அப்படின்னு கிடைச்சிடும். இதுக்கு மேல காமனா இந்த 3 எதுலையும் டிவிசிபிள் ஆகாது. அப்போ என்னோட ஹெச்சிஎஃப் வந்து 5 7s are 35. அப்போ ஆன்சர் வந்து 35. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் 1354, 1866 மற்றும் 2762 ஆகியவற்றை வகுத்து அனைத்திலும் ஒரே மீதியை கொடுக்கும் மிகப்பெரிய எண். போன சம் இங்க 66 போட்டோம்ல, ஸோ சேம் சம் தான். ஸோ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்த கேள்வி 15, 36, 21 ஆகியவற்றால் வகுப்படும் மிகப்பெரிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னது, எனக்கு 3, 9, 5, 9 இது வந்து எனக்கு 15, 36, 21ல வகுப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டேபிளா செக் பண்ண முடியாது. ஸோ மொத்தத்தையும் நான் ஒரே நம்பரா மாத்துறேன். எப்படி மாத்துவேன், எல்சிஎம் எடுத்து மாத்துறேன். ஸோ அப்போ இது 3ஆம் வாய்ப்பாடுல போறப்ப இது 5, இது 12, 7ன்னு வருமா. இதுக்கப்புறம் எனக்கு இந்த 3ம் எதுவும் காமனா டிவிசிபிள் ஆகாது. அப்போ 5, 12, 7 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 12 × 5 60, 60 × 7 எனக்கு 420 அப்படின்னு வந்துடும். ஸோ 420 × 3 அப்படின்னா என்ன வந்துடும், 6, ஸோ 1260 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும், நான் 1260ல டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இதுல இருந்து அந்த மீதியை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு சரியா வகுப்படக்கூடிய எண் என்ன அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், எனக்கு 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5, 9 இது எதுல வகுப்படுதா அப்படின்னு பார்க்கணும், 1260ல பார்க்கணும். ஸோ 1260. ஸோ இங்க 4 நம்பரா எடுப்போமா. ஸோ 1260 இன்ட்டு 4 அப்படின்னு போட்டா என்ன வரும், 0, 24, 2, 8, 10, 1, ஸோ 5040 அப்படின்னு தான் இருக்கு. அப்போ 2060 × 8 அப்படின்னு போட்டா 0, 8 6 are 48, 4, 16 + 4 22, 10ல வந்துச்சு. அப்போ 2060 × 7 தான் போடணும். ஸோ 0, 42, 4, 18, 1, 8 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ 7ல 8820 அப்படின்னு இருக்கு. ஸோ 9ல 0 போனா 9, 9ல 2 போனா 7, 1, 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த 9ஐயும் நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னு வைங்க. ஸோ இறக்கிட்டா இங்க வந்து 1260 அப்படின்னு இருக்கு. ஸோ 8ல எனக்கு என்ன வந்துருச்சு, 10,080. இப்போ 9ல செக் பண்ணி பார்க்கலாம் எதுக்கும். ஸோ 0, 9 6 are 54, 5,
18 plus 5 23 2. So 11 314 இருக்கா. So 9ல நமக்கு 11 340 அப்படின்னு இருக்கு. So remaining என்ன இருக்கும் 459. அப்போ எனக்கு 999 அப்புறம் 99 இதுல நான் 459 மைனஸ் பண்ணா எனக்கு எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் கிடைச்சிரும். ஸோ இது 0, 9ல 5 போனா 4, 9ல 4 போனா 5. ஸோ 99,540 தான் எனக்கு எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 12, 18, 21, 28 ஆகியவற்றால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண்ன்னு கேட்குறாங்க. ஸோ மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னா 9999 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ அதுக்கு அடுத்து நான் இதை வந்து ஒரு வாட்டியும் இந்த வித்தியாசமான நம்பர் போட முடியாது. அப்போ நான் ஒரே நம்பரா மாற்றுறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க 12, 18, 21, 28. ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்க போறேன். ஸோ இப்போ இது வந்து நான் 3ஆவது வாய்ப்பாடுல போட்டேன் அப்படின்னா 4, 6, 7 இந்த 28 3ஆவது வாய்ப்பாடுல போகாது இல்லையா. ஸோ அந்த 28 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் 2ஆவது வாய்ப்பாடுல எழுதணும் அப்படின்னா இது 2, 3, 7, 14 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ அதுக்கப்புறம் 7ஆவது வாய்ப்பாடுல எழுதுனா 2, 3, 1, 2. ஸோ திரும்ப 2ஆவது வாய்ப்பாடுல 1, 3, 1, 1. அதுக்கப்புறம் 3 அப்படின்னு போடுறப்போ 1,1,1,1 வந்துடும். ஸோ 3 2s are 6, 6 7s are 42. 42 into 6 தான் நம்மளுடைய எல்சிஎம். ஸோ 42 into 6னா 12, 1, 252. ஸோ எனக்கு 4 இலக்க எண் 9999 எனக்கு 252ல எனக்கு வகுப்படுதா அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ 1ல இங்கே 999 அப்படின்னு எடுத்துப்போமா. அப்போ 252 into 6ன்னு போடுறப்போ 6 2s are 12, 1. ஸோ 31, 3, 1512 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ 252 into 5 தான் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஸோ 252 into 5னா 5 2s are 10, 1 26, 2 12. ஸோ இதுவுமே எனக்கு என்ன வந்துடுது ஜாஸ்தியாக தான் வருது. அப்போ 252 into 4 அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 252 into 4னா 8, 5 4s are 22, 8 plus 2 10. ஸோ இதுவும் ஜாஸ்தியாக வருது. அப்போ 252 into 3ல 6, 15, 1. ஸோ 756. ஸோ 3ல வந்து எனக்கு 756. அப்போ இங்கே 9ல 6 போச்சுன்னா 3, 9ல 5 போனா 4, 9ல 7 போனா 2. ஸோ அதுக்கப்புறம் 9 அப்படின்னு இதை இறக்கிடுவோம். ஸோ அப்போ 252 எனக்கு யூனிட் டிஜிட்ல 9 வேணும். எனக்கு 6லயே வந்து 1500 தான் வந்துச்சு. அப்போ 252 9ல ட்ரை பண்ணா 9 2s are 18, 1. இங்கே 45 plus 1 46, 4. 18 plus 4 நமக்கு என்ன வந்துடும் 22. 2 2 6 8 அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ 9ல 2 2 6 8. ஸோ இது 1, 13, 3. 3ல 2 போனா 1. ஸோ 13ல 6 போச்சு அப்படின்னா 7. ஸோ 171 ரிமைண்டர் வருது. அப்போ 9999ல 171 மைனஸ் பண்ணா எனக்கு எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகிற நம்பர் கிடைச்சுமா. ஸோ எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் வந்து 9828. ஸோ 9828 ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி 6, 9, 12ஆல் வகுப்படும் பொழுது ஒவ்வொரு முறையும் 3ஐ மீதியாக கொடுக்கும் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டியும் எனக்கு 3 வந்து மீதியா கொடுக்குற மாதிரி மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 6, 9, 12 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுத்துக்கணும். ஸோ 6, 9, 12க்கு எல்சிஎம் என்ன வரும் 3ஆவது வாய்ப்பாடுல எழுதுறோம் அப்படின்னா 2, 3, 4ன்னு வந்துருமா. அதுக்கப்புறம் 2ஆவது வாய்ப்பாடுல எழுதுறப்போ 1, 3, 2. ஸோ 3 2s are 6. இங்கே ஒரு 3 2s are 6. ஸோ 36 அப்படின்னு இருக்கும். ஸோ எல்சிஎம் வந்து எனக்கு 36. இங்க ஒவ்வொரு முறையும் எனக்கு 3ஐ மீதியாக கொடுக்கும் மிகப்பெரிய எண். அப்போ கீழே கொடுத்துருக்கிற நம்பர்ல எனக்கு டிவைடட் பை 36ன்னு போடணும். அப்படி போடுறப்போ எனக்கு ரிமைண்டர் வந்து என்ன வரணும் 3 அப்படின்னு வர்ற மாதிரி இருக்கும். சரியா. ஸோ அப்போ எனக்கு ஒரு நம்பர் இருக்கு, அதை நான் டிவைடட் பை 36 அப்படின்னு பண்றப்போ ஒரு தடவையும் எனக்கு என்ன வருது அப்படின்னா மீதி வருது. ஸோ அந்த மீதி வந்து எனக்கு 3 அப்படின்னு வரணும். அப்போ இங்க இருந்து என்ன பண்ணணும் நம்ம ஆப்ஷன்ல வச்சுதான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 903 அப்படின்னு இருக்கா. ஸோ 903 by 36 நான் டிவிஷன் பண்றேன் அப்படின்னா என்ன வரும் 36 into 5 அப்படின்னு பண்றப்போ 6 5s are 30, 3 15, 180 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 90 தானே வேணும். ஸோ 36 into 2 அப்படின்னு போட்டா நமக்கு 72 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் 18. ஸோ 183 அப்படின்னு இருக்கும். ஸோ 183 கிடையாது 180 தான் இருக்கு. அப்போ 5 அப்படின்னு கிடைச்சிடும். எனக்கு இங்க ரிமைண்டர் 3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ரைட்டா. ஸோ ரிமைண்டர் 3 அப்படின்னு கிடைச்சிச்சு. அப்போ 903 நமக்கு ஆப்ஷனா இருக்கலாம். ரிமைனையே செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ 939 செக் பண்ணி பாருங்க. ஸோ 939 by 36 அப்படின்னு போடுறப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம் 2ல போடுவோம். ஏன்னா 36 into 3 வந்து எனக்கு 100 மேல போயிடும். ஓகேவா. ஸோ அதனால 2ல போடுறப்போ நமக்கு என்ன இருக்கும் 36 into 2 72. ஸோ 72க்கு அப்புறம் 82 92னா 21 219 வரும்.
ஸோ 219 வர்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா 36 into 8க்கு 8 6 are 48 4 இங்கே 24 plus 4 288 ஸோ ஜாஸ்தியாக போயிடுச்சா ஸோ 36 into 6னா 36 3 18 plus 3 21 216ன்னு வருது ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு என்ன வருது ரிமைண்டர் 3ன்னு வருது ஸோ அப்போ எனக்கு இதை நம்ம வேற எப்படிதான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா ஸோ அதை எப்படி நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இங்க என்ன வந்துச்சு 36 அப்படின்னு வந்துச்சு எனக்கு என்னது ஆள் வகுப்போடும் பொழுது கிடைக்கும் மீதி வந்து 27 அப்படின்னு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் இங்க மிகப்பெரிய 3 இலக்க எண் என்ன அப்படின்றதே அவங்க சொல்லல இல்லையா ஸோ இங்க ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்களே தவிர மிகப்பெரிய 3 இலக்க எண்ணுன்னு அவங்க சொல்லல இப்போ 3 இலக்க எண்ணுன்னா நம்ம ஈஸியா போட்டுடலாம்ல ஸோ 999 அப்படின்னு இருக்கும் ஸோ இது 36ல எங்க டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஸோ 2ல எனக்கு என்னது 72 மிச்சம் இங்க என்னது 7 இது வந்து 2 அப்படின்னு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் 9 வந்து நம்ம இறக்குறப்போ 36 into 5னா 33 அதுக்கப்புறம் வந்து 180 அப்படின்னு இருக்கும் ஸோ 36 into 6 அப்படின்னு போடுறப்போ 36 3 இங்க வந்து 18 plus 3 216 அப்போ 36 into 7லையும் வரும் 42 4 21 plus 4 252 அப்போ 7ல நமக்கு 252 அப்படின்னு இருக்கும் ஸோ இது 7 இது 2 27 மிச்சம் வருது அப்போ 999ல 27 போச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளவு நம்பர் வரும் 999ல 27 அப்படின்னா எனக்கு 2 இங்க 9ல 2 போச்சு அப்படின்னா 7 ஸோ 972ன்னு வரும் இது வந்து எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் இதுல எனக்கு வந்து 3 ரிமைண்டர் வர்ற மாதிரி வேணும் அப்படின்னா 972 plus 3 ஸோ 975 தான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேவா 3ஐ மீதியாக கொடுக்கும் மிகப்பெரிய 3 இலக்க எண் அப்படின்னு இங்க கொடுத்துருக்கணும் ஸோ அது வந்து கொஸ்டின்ல கொஞ்சம் மிஸ் ஆகுது எனக்கு இன்னும் ரிமைனிங்ல இங்க வந்து 78 கொஸ்டின் 79 வரைக்கும் இருக்கு இங்க ஒரு 9 கொஸ்டின் அப்புறம் அடிஷ்னலா கூடுதல் வினாக்கள்ல ஒரு 10 கொஸ்டின் இருக்கு ஸோ இந்த 19 கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடிஞ்சிடும் சரியா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸோட நம்ம ஆர்டி அகர்வால் புக்கையும் முடிச்சிடலாம் ஸோ தேங்க்யூ